நேபாளத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கி இவ்வளவு பெரிய பேரழிவுக்கு என்ன காரணம் என்ற விடயங்களும் தற்போது வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்துவதற்கு கத்தார் முழு அளவில் களமிறங்கி இருக்கின்றார்கள். பாகிஸ்தானினுடைய முயற்சிகள் தோல்வியடைந்துள்ள சூழ்நிலையில் கத்தாரின் முயற்சிகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது மிக முக்கியமான கேள்வி. உக்ரைனின் மிக முக்கியமான ஆயுத கிடங்குகளை தாக்கி அளித்திருக்கின்றது ரஷ்யா. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான உலகின் செய்திகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். நேபாளத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மனித பேரழிவு, அதாவது திடீரென ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கி சில நொடிகளில் கண்ணிமைக்கும் நேரத்தில் சில கிராமங்களையே அடியோடு சாய்த்து விட்டது. வழக்கம்போல தங்களுடைய கடமைகளை ஆற்றுவதற்காக காலை வேளையில் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்த மக்கள் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் அள்ளுண்டு சென்று பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள், பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு மனித துயரம், மிகப்பெரிய பேரழிவை நேபாளம் சந்தித்திருக்கின்றது. ஏறக்குறைய இந்த வெள்ளப்பெருக்கு நேபாளத்தை புரட்டி போட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நேபாளம் சீனா திபெத் எல்லைப் பகுதியில் இடம்பெற்ற பனிப்பாறை அல்லது பனிமலை சரிவின் காரணமாக பனிப்பாறைகள் உடைந்து அல்லது பனிமலைகள் உடைந்து ஆற்றுக்குள் பனிப்பாறைகள் சரிந்த காரணத்தினால் ஆற்று வெள்ளம் மேலெழுந்து பேரிட்டு வெள்ளப்பெருக்காக மாறியிருப்பதாக முதல் கட்ட அறிக்கையில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏனெனில் அங்கு மழை பெய்யவில்லை, எந்த விதமான புயல் அடிக்கவில்லை. திடீரென இவ்வளவு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு காரணம் அந்த பகுதியில் கோடாரி என்று சொல்லக்கூடிய அந்த திபெத் மலைப்பகுதிக்கிடையே சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. பாரிய நிலநடுக்கமும் கிடையாது. 4.6 டிக்டர் அளவில் ஒரு சிறிய நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. அதைத் தொடர்ந்து பனிப்பாறைகள் உருண்டு அந்த பனிமலை சரிந்து ஆற்றுக்குள்ளே சென்று வீழ்ந்த காரணத்தினால் அந்த வெள்ளம் பீரிட்டு பாயக்கூடிய காட்சிகள் வழியாக இருந்தது. 270 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக, வெள்ளத்தில் உயிரிழந்திருப்பதாக ஆரம்ப கட்ட செய்திகள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் 1500 பேர் வரை காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த 1500 பேரில் 400க்கும் மேற்பட்டவர்கள் சுற்றுலா பயணிகள். நேபாளம் என்பது பனிமலைகள், பள்ளத்தாக்குகள், மிக அழகான பிரதேசங்கள், ஆன்மீக ஜாத்திரை கைலாசா செல்லக்கூடியவர்கள் என ஒரு மிகப்பெரிய சுற்றுலா செல்லக்கூடியவர்கள், மலை ஏறுபவர்கள், மிகப்பெரிய அளவில் ஒரு குளிரான காலநிலை அனுபவிக்கக்கூடியவர்கள், தனிமையாக விடுமுறையை கழிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலா பயணிகளின் விரும்பிய ஒரு நாடாக காணப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அதிகளவானவர்கள் சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதுதான் அந்த பகுதி முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 400க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் 1500 பேர் வரை காணாமல் போயிருக்கும் சூழ்நிலையில் அதில் நேபாளத்துக்கு சேராத 400 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 47 பேர் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் எனவும் 39 பேர் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் எனவும் கனடாவை சேர்ந்தவர்கள் 24 பேர் அடங்குவதாக கூறப்படுகின்றது. இந்தியாவை சேர்ந்த 128 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் 57 பேருடைய நிலைமை இன்னமும் தெரியவில்லை என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. பனிப்பாறையின் ஒரு பகுதி உடைந்து விழுந்து ஆற்றில் பாறை புரண்டு வந்ததே இந்த வெள்ளத்திற்கு காரணம் என செயற்கைக்கோள் படங்கள் காட்டியிருக்கும் சூழ்நிலையில் நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவிலிருந்து சுமார் 180 கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ள ரஷுவா மாவட்டம், அந்த மாவட்டமே ஏறக்குறைய சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ளம் அந்த மாவட்டத்தை உருக்குலே செய்திருக்கின்றது. இந்த மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரஷுவாகாடி பகுதி நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் அமைந்துள்ள இந்த பகுதியே இமயமலை பகுதியில் உருவாகும் லெண்டேகோலா ஆறு நேபாளம் திபெத் எல்லை வழியாக பாய்ந்து ரசுவாடி கிராமத்தை அடைகின்றது. இந்த ஆறும் பிற சிறிய ஆறுகளும் ஒன்றுணைந்து பொடகேஷி ஆறாக கீழ்நோக்கி பாயும் சூழ்நிலையில் இந்த பொடேகோஷி ஆற்றில் தான் மிகப்பெரிய வெள்ளம் அடித்து வந்து சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், வீடுகள், குடியிருப்புகள், அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிகளை எல்லாம் வெள்ளத்தோடு வெள்ளமாக அடித்து சென்றிருக்கின்றது. காலை 8:30 மணிக்கு நேற்று பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில் நுவாகோட் மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள். வீடுகளை இழந்திருக்கக்கூடிய மக்கள் எப்படியாவது தங்களுடைய இருப்பிடங்கள் எல்லாம் வெள்ளம் அடித்து சென்று விட்டது, பொருட்கள் எல்லாம் நீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டது. உயிரை கையில் பிடித்து கொண்டு எப்படியாவது உயரமான மலைப்பகுதிகளுக்கு செல்ல முண்டியடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம்
மனதை உருக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது. பாருங்கள், இயற்கையின் சீற்றத்திற்கு முன்னால் மனிதன் ஒரு தூசு போல ஒரு நொடியில் அனைத்தையும் காலி செய்து விடுகின்றது. இந்த இயற்கையின் புவி வெப்பமயமாதலினுடைய சிக்கல், எல் நைனோவினுடைய சிக்கல் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என தொடர்ச்சியாக சூழலியலாளர்களும் காலநிலை மாற்றத்தை கண்காணிக்கக்கூடிய அறிஞர்களும் சொல்லி வருகின்றார்கள். இதனுடைய ஒரு தாக்கமாகத்தான் கூட இந்த பனிப்பாறைகள் உருகி இந்த தாக்கம் நேபாளத்தில் ஆரம்பமாகி இருக்கலாம். இதுவரை இல்லாத ஒரு புவி வெப்பமயமாதல் சிக்கலை உலகம் சந்திக்கப் போகின்றது என்று சொல்லும் நேரத்தில் தான் இந்த நேபாளத்தினுடைய நிலைமை இவ்வாறு இருக்கின்றது. எனவே ஆயிரக்கணக்கான காணாமல் போன மக்கள் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் அந்த உயிர்கள் மீட்க முடியாது. காயமடைந்தவர்கள், வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள், இவர்களுடைய நிலை சரியாக வேண்டும். காயமடைந்தவர்கள் குணமடைய வேண்டும். வீடில்லாமல், இருக்க இடமில்லாமல், உண்ண உணவில்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நாளில் சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். நேபாளம் மீண்டும் இயல்பான சூழலை அடைய வேண்டும். இந்த துயரத்தில் இருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, தொடர்ச்சியாக நாங்கள் ஈரான் சார்ந்த அமெரிக்கா இடையிலான பொருளாதார போர் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் காரணமாக ஈரான் ரியால் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. அமெரிக்கா போரில் ஈரானை வெற்றி கொள்ள முடியாத விரக்தியில் பொருளாதார ரீதியாக ஈரானை முடக்குவதற்கு மிக கடுமையான ஒரு பொருளாதார தடைகளை அறிவித்திருக்கின்றார்கள். இதனால் பாதிக்கப்பட போவர்கள் என்னவோ கோடிக்கணக்கான அப்பாவி ஈரான் குடிமக்கள் தான். தன்னுடைய போர் விமானங்கள் மூலமும், அழிவுகரமான ஆயுதங்கள் மூலமும், அழிவுகரமான இராணுவம் மூலம் செய்ய முடியாத கொடூரங்களை பொருளாதார தடை என்ற கொடூர ஆயுதத்தின் மூலம் செய்யலாம் என அமெரிக்கா எண்ணி இருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயம். ஆனால் இதற்கு தயார் நிலையில் இருப்பதாக ஈரான் குறிப்பிட்டாலும் அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை இந்த பொருளாதாரத்தை பாதிக்கலாம் என்பதுதான் மனித உரிமை அமைப்புகளினுடைய மிக முக்கியமான கவலையாக இருக்கின்றது. இந்த நிலையில் கத்தாரினுடைய பிரதமர் ஈரானுக்கு ஒரு அவசர பயணத்தை இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கின்றார். கத்தார் பிரதமர் நேரடியாக டெஹ்ரான் சென்று ஈரானிய அதிகாரிகளுடன் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிராந்திய பதற்றத்தை குறைப்பது, மீண்டும் ஈரானையும் அமெரிக்காவையும் பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார வைப்பது, அதே நேரத்தில் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுப்பது, கார்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கு ஈரானுக்கு அழுத்தம் கொடுப்பது என பல விடயங்கள் இவருடைய பயணத்தில் அடங்கியிருப்பதாக கத்தாரினுடைய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் பாகிஸ்தானுடைய முயற்சிகள் ஏறக்குறைய தோல்வியடைந்து விட்டன. பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்தார்கள். ஆசிம் முனிர் நேரடியாக அமெரிக்காவுக்கு, நேரடியாக டெஹ்ரானுக்கெல்லாம் சென்று பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அமெரிக்காவின் உடைய நடவடிக்கைகள், ட்ரம்பினுடைய தான் தோன்றித்தனமான பேச்சுக்கள் ஈரானை வெகுண்டொலை செய்துவிட்டது. அதிலும் தற்போது ஈரான் மீது மிக மோசமான பொருளாதார தடைகளை விதித்திருப்பதால் ஈரான் மீண்டும் பேச்சுக்கு மேசைகளுக்கு திரும்புவார்களா என்பது கேள்விக்குறி. இருந்தாலும் கத்தார் மிகப்பெரிய அளவில் முயற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. கத்தாரினுடைய பிரதானிகள், முக்கிய அமைச்சர்கள், முக்கியமான வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சென்று வந்த சூழ்நிலையில் பிரதமரே நேரடியாக ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கின்றார் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க பொருளாதார தடைகள் காரணமாக ஈரான் மட்டுமல்ல, கத்தார், வளைகுடா நாடுகள், ஐரோப்பிய நாடுகளும் பெரும் பாதிப்புகளை கடந்த 2 தினத்திலேயே சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அமெரிக்க பொருளாதார தடையால் 11 ஈரானிய கப்பல்கள் சர்வதேச கடல் எல்லையில் சிக்கியுள்ளன. மேலும் கத்தார் நாட்டின் எரிவாயு ஏற்றுமதியும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. $24 பில்லியன் ஏற்கனவே கடந்த மாதம் கத்தாருக்கு இந்த போரினால் இழப்பு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த பொருளாதார தடைகள், பதற்றமான சூழ்நிலை, கார்முஸ் நீரிணை முடக்கம் என்பவற்றால் கத்தாருடைய LNG ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவினுடைய சதித்திட்டத்தை பாருங்கள். ஈரான் பொருளாதார தடையால் பாதிக்கப்பட, கத்தார் பாதிக்கப்பட, வளைகுடா நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பொருளாதார தடையால் பாதிக்கப்பட, அமெரிக்கா இந்த காலப்பகுதியை பயன்படுத்தி தன்னுடைய LNG கேஷை, வாயுவை அதிகமான டாலர்களுக்கு விற்று ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் பார்த்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை பொருளாதார தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. பாருங்கள், ஒரு பழமொழி சொல்லுவார்கள், எரியும் வீட்டில் பிடுங்கியது லாபம் என. ஒரு வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அங்கிருக்கும் மக்களுடைய நிலை என்னவென்றே தெரியாத சூழ்நிலையில் சில பேர் அந்த எரியக்கூடிய வீட்டில் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள், திருடுவார்கள். எரிகின்ற வீட்டில் பிடுங்கியது லாபம் என்பதைப் போல பொருளாதார தடையால் ஈரானும், அரபுலக நாடுகளும், ஐரோப்பாவும் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்க,
இந்த சிக்கலான நேரத்தில் எரிகின்ற வீட்டில் தன்னுடைய வர்த்தகத்தை செய்து டாலர்களை அதிகம் பார்க்கக்கூடிய நடவடிக்கையை அமெரிக்கா ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதற்கு என்ன பெயர், இது என்ன நியாயம் என்பதை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் பதிவிட வேண்டும். எனவே அமெரிக்கா செய்யக்கூடிய யுத்தமும் சரி, போரும் சரி, பொருளாதார தடைகளும் சரி, இன்னொருவனினுடைய இரத்தத்தை உறிஞ்சி அதில் தாங்கள் வாழக்கூடிய ஒரு நடைமுறைதான் அவர்களுடைய வர்த்தகமாக இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் மோதல் தொடரும் சூழ்நிலையில் கார்முஸ் நீரிணை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக அமெரிக்கா எவ்வளவுதான் குறிப்பிட்டாலும் கூட கார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மிக பெரிய அளவில் குறைவடைந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதாவது கார்முஸ் நீரிணையில் செல்லக்கூடிய கப்பல்கள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய பயணத்தை நிறுத்தி இருக்கின்றார்கள். ஈரானிய தாக்குதல் அச்சம் காரணமாக இந்த பயணம் நிறுத்தப்பட்டிருப்பதால் கார்முஸின் ஊடாக வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகள் மிகப்பெரிய நெருக்கடியை, பொருளாதார தேக்கத்தை சந்தித்திருக்கின்றார்கள். அந்த நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பிரதானமாக இந்த வளைகுடா நாடுகள், இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எப்போதும் அமெரிக்காவை தங்களுடைய நாட்டுக்குள் அனுமதித்தார்களோ, தளங்களை வைக்க அனுமதித்தார்களோ, அன்று அவர்கள் தங்களுடைய தலையில் மண்ணை அள்ளி போட்டதைப் போல சம்பவங்கள் ஒவ்வொன்றாக அவர்களுக்கு தான் சிக்கல். அமெரிக்கா இதில் நஷ்டமடைகின்றதோ இல்லையோ, அரபுலக நாடுகள் மிகப்பெரிய நஷ்டத்தை அமெரிக்கா ஆரம்பித்த போரால் தாங்க தொடங்கிவிட்டார்கள், உணர தொடங்கிவிட்டார்கள். கார்முஸும் தொடர்ச்சியாக முடங்கி இருப்பதால் அவர்களுடைய வர்த்தகம், எண்ணெய் வர்த்தகம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. இந்த நிலையில் ஓமானும் ஈரானும் தீவிர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எப்படியாவது ஒரு தற்காலிக காரிடோர், ஒரு பாதையை ஏற்படுத்தி அந்த பாதை வழியாகவது கப்பல்களை அனுப்பி ஒரு சுதந்திரமான ஒரு கார்முஸ் நீரிணை போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் கத்தார், ஓமன் ஈரானுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எனவே ஈரான் அமெரிக்க மோதலுக்கு நடுவேயும் ஓமானும் ஈரானும் இந்த கார்முஸ் நீரிணையை திறப்பதற்கு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதால் இந்த நீரிணை திறக்கப்படலாமா என்ற ஒரு சிறிய நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் ஓமான் ஈரான் பேச்சுவார்த்தையை அமெரிக்கா குழப்பாமல் இருக்க வேண்டும், அது மிக முக்கியம். அடுத்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான செனட்டர்கள் ஷக் ஷூமர், அடம் ஷீப் மற்றும் கோரி புகார் உட்பட 45 செனட் சபையினுடைய மிக முக்கியமான ஜனநாயக கட்சியின் செனட்டர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அதிகரித்து வரும் இஸ்ரேலின் வன்முறைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் இவற்றை இஸ்ரேல் அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்று தெரிவித்து உடனடியாக இவற்றை கட்டுப்படுத்தி அங்கிருக்கும் மேற்கு கரை அட்டூழியக்காரர்களை அடக்குமாறு பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு வலியுறுத்தல் செய்திருக்கின்றார்கள். அதாவது தாக்குதல் நடத்துவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கு எதிராக விசாரணை நடத்தி மேற்கு கரையில் நடைபெறக்கூடிய ஆயுதங்களற்ற நிராயுத பாணிகள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை இஸ்ரேல் தடுக்க தவறிவிட்டார்கள் என்றும் 2022 முதல் 9 அமெரிக்கர்கள் கூட இதில் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான பலஸ்தீனர்களை கொன்று விட்டார்கள். ஆயிரக்கணக்கான பலஸ்தீன் மக்களை தற்போது இந்த ஒரு வருட காலத்தில் மேற்கு கரையில் படுகொலை செய்து விட்டார்கள். இருந்த போதிலும் 5 வருட காலத்திற்குள் 9 அமெரிக்கர்களை அவர்கள் குடியேறிகள் கொன்று விட்டார்கள் என்றவுடன் இவர்கள் கொதித்தெழுந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இந்த அமெரிக்கர்களுடன் சேர்த்து மேற்கு கரையில் கொல்லப்படும் பாலஸ்தீனர்களுக்காகவும் இவர்களின் குரல்கள் எழுந்தால் சற்று ஆறுதலான விடயம்தான். எனவே தாக்குதல் நடத்தக்கூடிய நபர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்களாகவும் இராணுவத்தின் ஆதரவு பெற்றும் தாக்குதலை நடத்துவதாக சுயாதீன அறிவிப்புகள் வெளியாகின்றனவர்களே கூறுகின்றார்கள் அமெரிக்க செனட்டர்கள். ஏனெனில் பங்கு பார்த்தீர்கள் என்றால் தெரியும், ஒரு இஸ்ரேலிய ஜூத குடியேற்றவாசிகள் ஒரு பலஸ்தீன் கிராமத்துக்குள் சென்று தாக்குதலை நடத்துவதாக இருந்தால் 20-25 குடியேற்றவாசிகள் கூட 100 பேர் இருக்கக்கூடிய பலஸ்தீன் கிராமத்துக்குள் சென்று மேற்கு கரையில் தாக்குதல் நடத்துகின்றார்கள். இவர்கள் திருப்பி தாக்குவதில்லையா பலஸ்தீன் மக்கள் என்று பார்த்தால் இங்கு முக்கியமான விடயம், அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்களில் எல்லாம் அருகாமையில் இஸ்ரேலிய இராணுவத்தின் சோதனை சாவடிகள் இருக்கின்றன. அவர்களாவது தாக்குதல் நடத்தும் போது யாராவது பலஸ்தீன் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலோ அல்லது திருப்பி தாக்க முற்பட்டாலோ அங்கிருக்கும் சோதனை சாவடிகளில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பதில்லை அல்லது பலஸ்தீன் மக்களை வலிந்து சென்று தாக்கக்கூடிய இஸ்ரேல் குடியேற்றவாசிகளை தாக்குவதில்லை. அவர்களும் குடியேற்றவாசிகளுடன் இணைந்து கொண்டு பலஸ்தீன் மக்களை அச்சுறுத்துவது. இவர்கள் தாக்கினால் தாக்குதலை நீ சகித்து கொண்டிருக்க வேண்டும், உன்னுடைய வீட்டை அவர்கள் தீ வைத்து கொளுத்தினால் நீ அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை போல ஒரு கொடூரமான நடைமுறையைத்தான் அங்கிருக்கும் இஸ்ரேல் இராணுவத்தினர் சோதனை சாவடிகளை அமைத்து செய்கின்றார்கள். அதாவது சட்டவிரோதமான முறையில்
குடியேற்றப்பட்ட யூத குடியேற்றவாசிகள் அங்கே பூர்வீக குடிகளாக இருக்கும் மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அதை பாதுகாப்பதற்கு, அதாவது குடியேற்றவாசிகள், அதாவது பலஸ்தீன் மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் யூத குடியேற்றவாசிகளை பாதுகாக்கும் வேலையை இஸ்ரேல் இராணுவம் செய்கின்றார்கள். இதை நாங்கள் பல தடவை குறிப்பிட்டோம். தற்பொழுது அமெரிக்க செனட்டர்களும் இது குறித்து பேசியிருப்பது தான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே ஒரு முருகலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிலும் இந்த ஷக் ஷூமர் அவர்கள் குறிப்பிடுகின்றார், நெதன்யாகு இந்த படுகொலைகளையும் இஸ்ரேல் குடியேற்றவாசிகளின் வெறியாட்டத்தையும் தடுப்பதற்கு தவறி இருக்கின்றார். இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஏனெனில் நெதன்யாகு இதை தெரிந்து கொண்டே தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்திருப்பதுடன், ட்ரம்பினுடைய அரசு இந்த குடியேற்றவாசிகள் மீது உடனடியாக பொருளாதார தடை விதிக்க வேண்டும். குடியேற்றவாசிகள் மீது ஏற்கனவே ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ், ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல நாடுகள் தடை விதித்திருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா கூட இதற்கு எதிரான தடைகளை செய்திருந்தார்கள். எனவே ட்ரம்ப் நிர்வாகம் இவர்கள் மீது ஒரு தடையை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருப்பது அமெரிக்க ஜனநாயக கட்சியினர் மத்தியில் மட்டுமல்ல, அமெரிக்கர்கள் மத்தியிலேயே இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போக்கு ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து, உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய அளவிலான தாக்குதலில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய பேட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனங்களும் அமெரிக்காவினுடைய வெடி மருந்துகள், வெடிகுண்டுகள் வைக்கப்பட்ட ஒரு ஆயுத குடோனும் அளிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை இன்று உக்ரைனிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது உக்ரைனின் உடைய டொனாஸ்க் பகுதிக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுத குடோன் மீது ரஷ்யா துல்லியமாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்களை கொண்டு தாக்கியிருக்கின்றார்கள். அதில் 2 பேட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா என்று இதற்கு முன்பு ஜோ பைடன் காலத்தில் வழங்கப்பட்ட ஆயுதங்கள் அடங்கிய ஒரு ஆயுத குடோன் மிகப்பெரிய அளவில் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாக இருக்கின்றது. அதே போல ரஷ்யாவின் மிக முக்கியமான ஒரு எண்ணெய் ஆலையையும் உக்ரைன் தாக்கி இருக்கின்றார்கள். ரஷ்யாவின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான நோர்ஷி மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கின்றது. சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லுக் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான சுத்திகரிப்பு ஆலை சேதமடைந்திருப்பதால் பல லட்சம் லிட்டர் பேரல்களை தினமும் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஆலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இது ரஷ்யாவின் தரப்பிலும் சரி, உக்ரைனும் தரப்பிலும் சரி தாக்குதல்கள் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருப்பதால் 2 தரப்பிலும் இழப்புகள் மிக கடுமையாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே சொன்னோம், ட்ரம்ப் எங்கெல்லாம் கால் வைக்கின்றார்களோ, எங்கெல்லாம் ட்ரம்பினுடைய கால் படுகின்றதோ அங்கு சமாதானம் ஏற்படுகின்றதோ இல்லையோ இருப்பதை விட நிலைமை சிக்கலாகிவிடும். ஈரான் போரை பார்க்கலாம். அதே போல உக்ரைன் ரஷ்யா போரை தான் தீர்த்து வைக்கப் போவதாக சொன்னார். தான் பதவியேற்று 24 மணி நேரத்தில் அதை முடித்து வைப்பேன் என்று சொன்னார். தற்போது நிலைமையை பாருங்கள். ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் இப்படித்தான். அடுத்து, காசாவில் போர் நிறுத்தம் திரும்ப முடியாத கட்டத்தை நோக்கி செல்வதாகவும், இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் காசா அமைதி ஒப்பந்தத்தை முறித்துவிடும் அளவில் இருப்பதாக அமெரிக்காவினுடைய அமைதிக்கழக தூதுவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ட்ரம்பினுடைய காசா போர் நிறுத்த திட்டத்தை வழிநடத்தும் அதிகாரி காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை விமர்சித்து அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு இது மிகப்பெரிய இடையூறாக இருப்பதாகவும், அமெரிக்கா தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட காசா அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேலின் தாக்குதல்கள் முற்றாக முறித்துவிடும், இது குறித்து உடனடியாக அமெரிக்காவினுடைய அரசு தலையிட வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய தலைமைக்குழு உறுப்பினரை கூறியிருப்பதும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான விரிசலை தெளிவாக காட்டியிருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக உலகரங்கில் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.